career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race. Banking மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. இல்லை நான் தான் மேக்ஸிமம் சும்மா ஏதாவது நான் பார்த்துட்டே இருப்பேன். என்ன சாங் பண்ணலாம் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் ரீச் ஆகுறதுன்னா அந்த விஜயோட சாங்ஸ் தான் நிறைய ரீச் ஆகும் நார்மலாகவே. ஸோ அதில் வந்துட்டு இன்னும் பர்ஃபெக்டாக அதே மாதிரிலாம் பண்ணுறோன்னா நல்லா ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை மேக்ஸிமம் பார்ப்போம். ஆக்டிங் தான் ஒரு பேஷன், அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏதோ ஒரு விஷயத்தில் யூனிக்காக ஒன்று ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஒர்க்ஸ் பண்ணுவோம் அந்த ஐடியா. நிறைய ட்ரெண்டிங் சாங் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எனக்கு பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஆல்ரெடி அந்த சாங் பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு, ஆனால் அது கொஞ்ச நாள் அவங்க அதை மறந்துருக்கணும், அது இல்லாமல் இருந்திருக்கணும். திடீர்னு அதை நம்ம பார்க்கும்போது இந்த சாங் நம்ம பிடிக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒத்தை கொத்த அழைக்கும் அழகு ஒல்லி எடுப்பே ஒட்டியானோ எதுக்கு ஒரு 6 months பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம ஏரியாவில் தான். ஸோ நான் பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டென்ட் கிரியேஷன் வீடியோஸ் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அது ரீச்சே கிடச்சா கூட அதுலேயே வந்துட்டு கணேஷன் தான் நல்லா இருக்குமே இதில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இதுவாக சொல்ல, விஜய் ஆடுறதை விட பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த இதில். எனக்கு சீரியஸ் அந்த ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு வீடியோக்கு நான் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேன், உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவரே ஒரு மாதிரி லூஸாக போடுவார், இவர் அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒன்று முடிப்பாரா. அதனால் எனக்கு அந்த பர்ஃபெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. மெலனின் நம்மளுக்கு வந்துட்டு உள்ள கம்மியாகும்போது நம்ம இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சினால வரும். நானும் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தது தான். அது ஒரு கட்டத்தில் க்யூர் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஓகே நம்ம எதுக்கு இது எடுத்து செலவு பண்ணிட்டு, எதுக்கு ரொம்ப செலவு பண்ணிட்டு அதுக்கு இதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். அண்ட் ஃபஸ்ட்டு உங்களோட ரீல்ஸ்லேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். ரீக்ரியேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பட் ஒரு சிலர் பண்ணும்போது தான் அப்படியே ரீக்ரியேட் ஆன மாதிரி இருக்கும், க்ரியேட்டிவாக அமையும். நீங்கள் பண்ணுறது எல்லாமே அப்படியே ப்ரொஃபஷனலாகவும் இருக்குது, சேம் லைக் ஆஸ் இட் இஸாக இருக்குது. எப்படி நடக்குது அது? அந்த ரீக்ரியேட் பண்ணுன்ற தாட் எப்படி வந்தது? மெயின் மோட்டிவ் என்னென்னா, யூனிக்காக பண்ணோம், ப்ரொஃபஷனலாக பண்ணோம், இதுதான் மெயின் மோட்டிவ். அப்படி ஸ்டார்ட் பண்ணது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி தான். டான்ஸ் பண்ணும்போதே நாங்கள் இந்த மாதிரி சீன்ஸில் எடுத்து பண்ணலாம், மூவியில் இருக்க சாங்ஸ் எடுத்து பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம், அது நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், ப்ளஸ் ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அது அதேமாதிரி போயிட்டுருக்கு. இன்புட்ஸ்ன்னு பேசும்போது, இந்த ரீக்ரியேஷன் பண்ணும்போது ஒரு சாங்கை பார்த்துட்டு அந்த இன்புட்ஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அதிகமாக இன்புட்ஸ் கொடுத்து பண்ணுறதுல அந்த டிஸ்கஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். ஹவ் டு யூ டிஸ்கஸ் பிஃபோர் கிரியேட்டிங் ரீல்? இல்லை நான் தான் மேக்ஸிமம் சும்மா ஏதாவது நான் பார்த்துட்டே இருப்பேன். என்ன சாங் பண்ணலாம் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் ரீச் ஆகுறதுன்னா அந்த விஜயோட சாங்ஸ்லாம் நிறைய ரீச் ஆகும் நார்மலாகவே. ஸோ அதில் வந்துட்டு இன்னும் பர்ஃபெக்டாக அதே மாதிரிலாம் பண்ணுறோன்னா நல்லா ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை மேக்ஸிமம் பார்ப்போம். பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேறையும் பார்த்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஹீரோஸ் பண்ணலாம். ஆமாம், விஜய் தான் மேக்ஸிமம் ஆனால் அது அமைஞ்சிரும், அது வந்து சொல்ல முடியாது. வந்துட்டு விஜய்னாலே கொஞ்சம் அமைஞ்சிருது டக்குன்னு. இப்போது நம்ம பிடிச்ச ஸ்டார்ஸ் எடுத்து பண்ணுறதுன்றது ஓகே, விஜய் சார் வச்சு பண்ணால் நல்லா ரீச் ஆகுதுன்றது. அதை தாண்டி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு உங்கள் எண்டில் நீங்கள் போடுற விஷயங்கள் என்னவாக இருக்கும் டு ரீச் வைடர் ஆடியன்ஸ்? அதான் இது இப்போது நார்மலாக நம்ம போடுற காஸ்டியூமே வந்துட்டு மெயின் ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது ஏதாவது ஒரு ரீல் பார்க்கும்போது வேறு காஸ்டியூமில் பண்ணுவாங்க சில பேர், அதை நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக எனக்கு தெரியாது. மேபி அவங்களுக்கு ரீச் ஆகலாம், ஆனாலுமே எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கொடுத்தா இன்னும் இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க, அடுத்து என்னன்னு பார்ப்பாங்கங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ வந்துட்டு காஸ்டியூம் ரொம்ப முக்கியம், அதுக்கு கன்ஃபார்மாக ரொம்பவே எஃபோர்ட் போடுவோம். எங்களுக்குன்னே நிறைய டிசைனர்ஸும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வச்சு தான் வந்துட்டு பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்டிஸ்ட் ஃபீல் கொடுக்கணும், ஒரு சும்மா ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆக்டர் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணுவோம். இன்னொன்று, அந்த ரீல்ஸை வந்து காஸ்டியூம்ஸ் போடுறோம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் போடுறோன்றது மட்டும் இல்லாமல் கேமரா ஆங்கிள்ஸ் உட்பட அதே மாதிரி ரொம்பவே மெனக்கடலாக தான் இருக்கும். ஸோ சேம் ஷாட் என்னென்ன பண்ணிருக்கோம் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஒரு சாங் என்னென்னு பிளான் பண்ணிட்டோம்னா என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்குது, நமக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, லொக்கேஷன்ஸ் பிளான் பண்ணிவிட்டு முதல்ல கேமராமேன்ட்ட பேசிடுவோம். அப்புறம் ஸ்பாட்டில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணிடுவோம். 1-2 ஷார்ட்ஸ் கிடைக்காது, மோஸ்ட்டாக பண்ணிடுவோம்.
அண்ட் இந்த லொக்கேஷன்ஸ் மென்ஷன் பண்ணும்போது இருக்கிறதுலே மிகப்பெரிய டாஸ்க். ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்தாலும் சரி, ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் சரி, ஒரு ரீல் பண்ணனாலும் சரி, மிகப்பெரிய டாஸ்க் அந்த லொக்கேஷன் சோர்சிங் தான். ஸோ அது எப்படி பிடிக்கிறீங்க? ஏன்னா நான் இது கூட பார்த்தேன், கண்மூடி திறக்கும் போது அந்த சாங்கில் வர எல்லாமே அதே மாதிரியும் இருக்குது லொக்கேஷன். அது கோயம்புத்தூர்லேயே நாங்கள் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ரேண்டமாக செக் பண்ணுறது தான். ஒரு சாங் பிளான் பண்ணோன்னா ஏதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது பிளேசஸ் இருக்கா ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நியர்பையில் ஏதாவது கிடச்சிது நாங்கள் போயிடுவோம். மோஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் வெளியே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். ஆமாம், ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ், அதனால் சரி நம்ம இன்னும் நல்லா எஃபோர்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணுறது தான். இப்போது டிஸ்கஸ் பண்ண வரைக்குமே நம்ம பேசுனதுன்னா ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் காஸ்டியூம் டிசைனர்ஸ் டீம் இருக்குது, ஒரு கேமரா ஒர்க் இருக்குது. இதை தாண்டி ஒரு வீடியோ ஒரு ரீலுன்னு பார்க்குறாங்க, அதை தாண்டி கிரியேட் பண்ணும்போது எத்தனை பேர் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுறீங்க இந்த ஒரு 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 அவுட் வெளியே எடுக்க? இல்லை பெரிய டீம் ஒர்க்லாம் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் ஒர்க் பண்ணுவோம். எடிட்டும் மேக்ஸிமம் இவங்க தான் பார்த்துப்பாங்க. அதனால் எங்களுக்கு பெரிய டீம்லாம் இல்லை. ஒரு கேமராமேன் எப்போவுமே இருப்பாங்க, டிசைனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். வேறு யாரும் இல்லை, நாங்களே பண்ணிக்கிறது தான். நிறைய பேர் கேட்பாங்க எடிட்டர் யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைன்னு எப்படி நீங்கள் இதே மாதிரி எப்படி நல்லா எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் இவங்க தான் எடிட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஆனால் லாங்கர் கோல் அப்படின்னு போய் பேசும்போது இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா அந்த லாங்கர் கோல் என்னவாக இருக்கும் உங்கள் 2 பேருக்குமே? ஆக்டிங் தான் ஒரு பேஷன். ஸோ அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏதோ ஒரு விஷயத்தில் யூனிக்காக ஒன்று ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஒர்க்ஸ் பண்ணணும் அந்த ஐடியா. அடுத்து இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெப் சீரிஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே போகலான்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. அது உங்களோட இதில் யூடியூப் சேனல்ஸில் கொஞ்சம் டிரெக்டர்ஸ்லாம் வந்து பேசினாங்க. ஸோ அதில் சூஸ் பண்ணி பண்ணலாங்க. ஓகே. அண்ட் ஃபேமிலி வைஸ் சப்போர்ட் அப்படின்னு பேசும்போது என்ன, யாருக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்? அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரிலேட்டிவ்லேருந்து அம்மா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் இருக்குது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னோட இஷ்டம் தான், எதுனாலுமே என்னோட இஷ்டம் தான், என்ன விஷயம்னாலுமே. உங்களுக்கு அப்படி இருக்காது? மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகிறதுனால அம்மா கொஞ்சம் சப்போர்ட். முன்னாடி ரொம்பவே ஒர்க்கே பண்ணுறது வேணா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், குவிட் பண்ணிவிட்டு இது ஃபுல் டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சாங் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது மல்டிபிள் அமௌண்ட் ஆஃப் சாங்ஸ் இருக்குங்க. தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சாங்ஸ் இருக்குது. ஹவு டு யூ பிக் சாங்ஸ்? ஓகே, இன்றைக்கி இந்த சாங் அது பஸ்ஸில் இருக்கிறதா, ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா, இல்லை அதை தாண்டி எப்படி? எங்களுக்கு க்ரேஸான மாதிரி தான் சாங் பேசும்போதே இது ரொம்ப க்ரேஸாக இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஐகானிக்கான சாங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நாங்களே செலக்ட் பண்ணி வச்சிட்டோம். அதில் எது ஃபஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ வரும்போது கூட அந்த டிஸ்கஷன் தான். சாங்ஸ் பற்றி பேசிட்டே இருப்போம். ஏதோ சாங் கேட்டால் கூட இது நல்லா இருக்கு. அதுக்காக எல்லா சாங்கும் எங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகாது. இப்போ எங்கள் 2 பேருக்குமே சில ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஐகானிக் சாங்காக தான் எங்கள் மைண்டு. நான் சொல்கிற சாங் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் வரும். இவங்க சொல்கிற சாங் எனக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதனாலே கொஞ்சம் கரெக்டாக ஒத்து போயிட்டு அந்த ஒரு சாங் ஒர்க் வைஸும் நல்லா இருக்கணும். சும்மா நார்மலாக இல்லாமல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்க மாதிரி, கொஞ்சம் டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்க மாதிரி, எல்லாமே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய ட்ரெண்டிங் இருக்கலாம், நிறைய ட்ரெண்டிங் சாங் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எனக்கு பர்சனலாக என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஆல்ரெடி அந்த சாங் பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு, ஆனால் அது கொஞ்ச நாள் அவங்க அதை மறந்துருக்கணும், அது இல்லாமல் இருந்திருக்கணும். திடீர்னு அதை நம்ம பார்க்கும்போது இந்த சாங் நம்ம பிடிக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் அண்டர்ரேட்டட் அண்ட் கொஞ்சம் ஃபர்கட், அதுதான் அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நிறைய நாங்கள் சாங்ஸ் பண்ணுறதுனாலே நிறைய கமெண்ட்ஸே அப்படி தான் வரும். நீங்கள் எப்படி கரெக்டாக நாங்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு சாங்கை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க? அந்த ஒரு பேர் செட்டாகி அவங்க ஒரு அடிக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுற சாங்ஸ்லாம் நம்ம இப்போ கொடுத்தோன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து என்ன டிஸ்கஷன் பண்ணியிருந்தீங்க வரும்போது? இந்த சாங்கை பற்றி பண்ண போறீங்க? நிறையா பண்ணியிருக்கோம். ஒன்று மட்டும் அடுத்து இதுதான், அடுத்து கொஞ்சம் ஆக்டிங் சீன்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணலான்ட்டு அப்படியே சைமல்டேனியஸாக டான்ஸும் இதுவும் பண்ணலாம். ஸோ பேஷனட் டான்ஸரா, பேஷனட் ஆக்டரா? எதுவும் உங்களுக்கு தான். டான்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லாவே பண்ணுவேன். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆடியன்ஸ் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ டான்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஆக்டிங் பண்ணலாம்னு ஐடியா. ஓகே, உங்களுக்கு? எனக்கும் ஆக்ட்ரஸ் தான் எனக்கும். ஓகே, இந்த டான்ஸ்லாம் எனக்கு அவ்வளோலாம் வராது ப்ரோ. எனக்கு சும்மா நார்மலாக நான் ஆடுறது இல்லை. இவங்கிட்ட கேளுங்க, எல்லாம் இவங்க இது பண்ணுறத நான் பெருசா, அதாவது ஆட தெரியும் அவ்வளோதான். அதை வந்துட்டு மோல்டு பண்ணுறது இவங்க தான். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஏதாவது நான் அப்படியே ஐயோ அப்படின்னு ஆடினா கூட இவங்க வந்துட்டு இன்னொரு டைம் ஆடுன்னு சொல்லி அதை இது பண்ணுவாங்க. அதனால ஓகே, அந்த அவுட்புட் வந்துட்டு ஒரு நல்லா வருது. ஓகே,
அண்ட் இப்போ ஒரு சாங் ரீக்ரியேஷன் அப்படிங்கும்போது சும்மா அதிலே சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் ரொம்ப லவ் பண்ண விஷயம் அதுன்றனால தான் ஜஸ்ட் வாண்ட் ஆஸ்க் அபவுட் தட், எக்ஸ்ப்ளோர் மோர் அபவுட் தட். ஸோ அந்த சாங் ரீக்ரியேஷன் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டெப் உட்பட எல்லாமே நுணுக்கமாக பார்த்து பண்ணுறது, ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற சின்ன சின்ன ரியாக்ஷனையுமே நம்ம மெனக்கெட்டு பார்த்து ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அந்த எஃபர்ட்டை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நாட் ஈஸி டாஸ்க். டான்ஸ் வைஸ் நான் கொஞ்சம் பண்ணிடுவேன் ப்ரோ. இவங்க எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்பவே அதே மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் அதே மாதிரி வராது. எனக்கு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்மளோட ஸ்டைலில் பண்ணலாம். ஆனால் எக்ஸாக்டாக கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க கொஞ்சம் அப்படியே பண்ணுவாங்க. அந்த விஷயம் ரொம்பவே நோட் பண்ணி என்னையும் பண்ண சொல்லுவாங்க, அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லை எனக்கு அது பிடிக்கும் ரொம்ப. இப்போ நம்ம அப்படியே பண்ணும்போது எல்லா ரியாக்ஷன்ஸும் நான் சொல்ல மாட்டேன், சிலதெல்லாம் வந்துட்டு அது யூனிக்காக இருக்கும், அது பண்ணால் அது அழகாக இருக்குன்னு ஒன்று இருக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். அதுதான் வந்துட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்க. எல்லாமேலாம் நான் சொல்ல மாட்டேன். கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க, எல்லாமேலாம் நான் சொல்ல மாட்டேன் கேமரா முன்னாடி. அண்ட் ரொம்ப மெனக்கெட்ட சாங் ஒன்று இருக்கும்ல இந்த சாங் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூமில் இருந்து, மேக்கப்பில் இருந்து, எடிட்டில் இருந்து எஃபோர்ட்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயுமே எஃபோர்ட்ஸ் இருக்கும். காஸ்டியூம்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுதான், அது ரெடியாகி வரத்துக்காக மட்டும்தான் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கும் எங்களுக்கு. இல்லைன்னா நாங்கள் டெய்லி ஒரு சாங் கூட போடுவோம், அந்த மாதிரி நாங்கள் பண்ணி ப்ராக்டிஸில் எதுவும் பண்ண மாட்டோம். சாங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு ஷார்ட்டாக தானே இருக்கும், நம்ம வந்து கண்டினியூஸாக ஆட போகிறதில்ல. ஸோ அந்த ஷார்ட் என்னன்னு பார்த்து 2 பேர் பிளான் பண்ணுவோம், அதாவது கேமராமேன் வெயிட் பண்ணுவார். ஆனா அது வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா அது அவங்களுக்கு காண்டா. அது எங்க கேமராமேன் அப்படிலாம் இது இல்ல, ரொம்பலாம் இதாக மாட்டாங்க. ஆனா நாங்க கொஞ்சம் ஓவரா தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் ஈஸியா போயிடும். நாங்க ஸ்பாட்ல வந்து எல்லாமே பிளான் பண்ணுவோம். சாங் மட்டும் சொல்லிடுவோம், அங்க வந்துட்டு தான் அவர் ரொம்ப வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவார், ஆனால் வெளியே சொல்ல மாட்டாரு, பிரச்சனை இருக்கும். அண்ட் சான்சஸ் அப்படின்றது இல்லையா, நம்ம இதுவும் பண்ணியிருப்போம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் போது நிறைய சான்சஸ் தேடி ஒரு இடத்துல போய் நிற்கிறது, ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை ஒரு டேரக்டர்கிட்ட போய் நிற்கும் போது அவங்க ட்ரீட் பண்ண விதம்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி நம்பர்ஸ் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி அவங்க பார்க்குற விதம்ன்றது சேஞ்சஸ். அப்படி இது நடந்திருக்கா லைஃப்பில்? அதான் நான் ஆடிஷன்ஸ் நிறைய போயிருக்கேன். நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமே ஆக்டிங் தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நிறையா ட்ரை பண்ணேன். ரொம்பவே எக்ஸைட்டில் நிறைய வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு ஃபுல் டே நின்று வெயிட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி கால் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஏதாவது நானே கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் டிக்டாக்ஸ் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம். ஸோ ஏதாவது யூனிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ரீக்ரியேஷனுங்கிற விஷயம் வந்து அப்படி பிளான் பண்ணல, மூவிஸ் சீன்ஸும் அந்த சாங்ஸ் பார்க்கும்போது அதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணோம். அது நிறையா ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. அப்போ அந்த கம்பேரிசன் அந்த வீடியோ வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சேமாக இருக்கும்போது நமக்கே நல்லா இருந்துச்சு. சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லொக்கேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம், காஸ்டியூம்ஸும் பிளான் பண்ணலான்னு பண்ணோம். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் ஒன்று கேட்குறேன், லைக் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணால் அப்ராக்ஸாக ஒரு நம்பர் சொல்லுங்கள், எனக்கு இதுலேருந்து இவ்வளோ ஆகும் அப்படின்னு அப்ராக்ஸாக ஒரு நம்பர்னா ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்த்து, இப்போ கேமராமேனுக்கு வாங்கி கொடுக்குற டீ காஃபி உட்பட இல்லை ஸ்பெண்ட் இவ்வளோ ஆகும் அது கேட்குறீங்களா? நான் மேக்ஸிமம் நான் ஷேர் தாண்டி நிறையா கொலாபரேஷன் சொன்னீங்கல்ல, அதுலேயே எங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட், அந்த மாதிரி போயிடும் மேக்ஸிமம். அப்படி பண்ணாதவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப செலவாகும். ஏன்னா எங்களுக்கு நிறையா இப்போ ஏதாவது ஒரு ரெசார்ட் வேணும், இல்லை அங்கே இது பண்ணணும், இல்லை பக்கத்துலேயே வந்துட்டு அதுக்கெல்லாம் போகணுன்னா கண்டிப்பாக ரொம்ப செலவாகும். ஆனால் ஒரு கொலாபரேஷன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், எனக்கு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறதுனால பெரிய செலவுன்னு வராது. ஃபுட்டு செலவு எப்படி இருந்தாலும் வரும் நார்மலாக, ஃபுட்டு ட்ராவல் செலவு அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒரு டீமாக ஏதாவது ஒர்க் பண்ணுறதுனால பெருசாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிலாம் பண்ணுறதில்ல. எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள பார்த்தீங்க, நீங்கள் எப்படி சேர்ந்தீங்க இந்த ரீல் பண்ணலாம்? அவங்கள சூஸ் பண்ண அப்ரோச் பண்ணேன். நான் ஜென்ரலாகவே கொலாப்ஸ் பண்ணுவேன் ப்ரோ. நான் நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தான். ஸோ நான் இவங்களை ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இவங்க பேரா நிறைய பண்ணுறது. அப்போவே எனக்கு இவங்க பேர் ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த மாதிரி பண்ணலாமான்னு ஆக்சுவலி இவங்களை பார்த்தா எனக்கு தெரிஞ்சிச்சு. ரீக்ரியேஷனுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பண்ண மாட்டேன், பாய்ஸ் அந்த மாதிரிலாம் கூட சேர்ந்து பண்ணுறது ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு இவங்க தான், ஐடியாவே எனக்கு இல்லை. இவங்க கேட்கும்போது கூட நான் யோசிச்சுட்டு தான் சரி ஓகே ட்ரை பண்ணலாம். எனக்கு கோயம்புத்தூர் நான், ஸோ நம்ம கோயம்புத்தூர் தான் ஒரு 6 மந்த்ஸாகவே பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம ஏரியாவில் தான், ஸோ நான் பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டென்ட் கிரியேஷன் வீடியோஸ் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் இதுக்காக சென்னை போய் பண்ணிகிட்டு இருப்பேன், கொலாப்ஸ் பண்ணிட்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சென்னை போகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக சென்னைன்னு சொல்லிட்டு இங்கேயே நான் வீடு எடுத்து தங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி கோயம்புத்தூர்ல இருக்காங்களே அவங்க கூட ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணோம். ஒரு வீடியோ பண்ணலாம், நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருக்கும், ஒரு நல்ல கண்டென்ட்டாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணோம், ப்ராப்பராக எடுத்தோம். ஸோ அது நல்ல ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க.
ரெகுலராக வீடியோஸ் அனுப்பிச்சு நம்ம பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் நிறைய அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அப்படி எனக்கு அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பேர் இருக்க சாங்ஸவே நான் சிங்கிளாக பண்ணிட்டு இருப்பேன். விஷாலோடது கூட ரீசெண்டாக பண்ண பார்த்தீங்களா, எனக்கு அதில் நான் என்கிட்ட சொன்னேன், எனக்கு அது எனக்கு இஷ்டமே இல்லை, எனக்கு அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கூட தெரியல எனக்கு. இல்லை நான் அதான் பார்த்தேன், எங்கே இவர் வரவே காணாம செகண்ட் டே பார்க்கும்போது தெரியுது ஓகே இவரோட கேப் விஷால் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு. அந்த கொலாபரேஷனே விஷால் கூட நடந்திருக்குது. இல்லை நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இப்படியே பண்ணிட்டே இருந்தால் இப்போ நம்மளும் தனியாக தான் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அதை ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ கடைசியில் வந்துட்டு இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது, அது ரீச்சே கிடைச்சா கூட அதுலேயே வந்துட்டு கணேஷன் தான் நல்லா இருக்குமே இதில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆடா போங்க சரி கணேஷ் கூட பண்ணிடலான்ட்டு அப்படியே. ஸோ ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் இப்போ கமெண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும், அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு தான். இந்த பேர்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பேர். ஏன்னா அவங்க வீட்டில் வச்ச பேர் வந்து விஸ்வநாதன், சண்முக சுந்தரம் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். பட் இங்கே வந்து ரேஸ் ஆஃப் சாஸ் அப்படின்றது வச்சுருக்காங்க. அவங்க போட்ட கமெண்ட்டு ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் ரீக்ரியேஷன். எந்த சாங்க்கு பண்ணாங்கன்னு தெரியல, பட் இந்த கமெண்ட் அடிக்கடி வந்திருக்கும். அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது? செம்ம ஹாப்பியாக இருக்கும். இந்த பக்கம் தட்டி கொடுக்குறேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே நம்ம பண்ணது வந்துட்டு இது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சூப்பர். அடுத்தது செல்வா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒரிஜினல் சாங் கூட தோத்துரும் அப்படின்னு. ஸோ திஸ் ஷோஸ் யுவர் பெர்ஃபெக்ஷன். இதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் படிக்கிற முன்னாடி நாங்களே படிச்சிட்டோம் எல்லா கமெண்ட்டும். இல்லை இதெல்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் அவுட் பண்ணி நாங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே பார்ப்போம். நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்ப்பேன். பர்சனலி எல்லாமே பார்ப்பேன். அப்போ நான் கமெண்ட் படிக்கிறது யார் போட்டதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த நேம் எல்லாம் இல்லை ப்ரோ, ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண முன்னாடியே ரொம்ப ப்ராப்பராக பண்ணி எடிட் பண்ணிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் அவ்வளோ எடிட் பண்ணிடுவோம். இவ்வளோ தான் பண்ண முடியும் அந்த வீடியோவில். அவ்வளோ பண்ணிவிட்டு நான் ஒரு நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பேன், இது நல்லா இருக்கு எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். இது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தா போர் அடிக்கும். ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஆடியன்ஸை போகும்போது இன்னும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்டாக ஒரு 90% நல்லா வந்துடும். ரொம்ப ஃபேன் பாயாக இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நீ எப்படி விஜயா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்க மட்டும் ஒரு 4-5 கமெண்ட்ஸ் மட்டும் அப்படி வரும். மோஸ்ட்டாக நெகட்டிவ் வராது. யூ லுக் லைக் ராஷ்மிகா சொல்லியிருக்காங்களா, நிறைய வந்திருக்கும். இது எக்கச்சக்கமாக சொல்லிட்டே இருப்பாங்க, எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. இல்லை இது கமெண்ட்டுங்க, நான் சொல்லல. இல்லை சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் நார்மலாக. அண்ட் அடுத்து பிரியா 78 அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பையன் திவ்யாவை கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பார்த்துருப்பீங்க நிறைய வரும். அண்ட் 2K கிட்டா அப்படின்னு ஒருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கிரிஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கிரிஞ்சுன்ற வார்த்தை மட்டுமே சொல்லிட்டு அந்த கமெண்ட் போடுறதுன்னே ஒரு டேட்டா பேக் போட்டு வருவானுங்க. ஆமாம் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது. எனக்கே தெரியல என்ன சொல்கிறது. அவங்களுக்கு வீடியோ பற்றியும் பேச மாட்டாங்க. சில பேர்லாம் வீடியோ பற்றியும் சொல்ல மாட்டாங்க, அந்த கண்டென்ட் பற்றியும் சொல்ல மாட்டாங்க, பர்சனலாக ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. அது என்ன ரியாக்ட் பண்ணுறது தெரியல. சரி இல்லை அதில் நம்ம பண்ணதில் ஏதாவது நெகட்டிவ் இருக்குது, நல்லா இல்லை, இது நீங்கள் இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லும்போது அதை நாங்களே வந்துட்டு ஓகே பண்ணலாம் எடுத்துக்குவேன், லைக் பண்ணி நான் கமெண்ட் பண்ணுவேன். இல்லை ஓகே எதுவுமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று சொல்லும்போது அது எதுக்கு எடுத்துக்கணும். 1000 கமெண்ட்ல ஒரு கமெண்ட்டுக்காக எதுவும் ஸ்டார்டிங் மாதிரி ப்ரெஷர் ஆச்சு. அப்புறம் ஓகே இப்படிதான் அவர் ஒரு பாயிண்ட் அப்புறம் கமெண்ட் வரும்போது நேற்று விட நீ கிரியேட்டிவாக போட்டிருக்காங்க, நேற்று வார்த்தையை விட நீ கிரியேட்டிவாக ஒரு வேர்டு. நாங்கள் வந்துட்டு மித்த கமெண்ட்ஸ்ல ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், அதனால இதெல்லாம் கண்டிப்பாக மோஸ்ட் ஒரு 4000 to 5000 வருது ஒரு கமெண்ட்ஸ். ஸோ அதில் ஒரு ஒரு 2-3 நான் பார்ப்பேன், எனக்கு பெருசாலாம். ஸோ அதனால அது பெருசாக தெரில. அப்போது இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு கமெண்ட் இருக்குது, வாட் ஹேப்பன் டு ஹர் எனி ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் இஷ்யூஸ்ன்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இது இந்த இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலைக்கான காரணம் என்னென்னா, இட் வில் மோட்டிவேட் எவ்ரிபடி. அடங்கி இல்லாமல் யூ டூயிங் சம்திங் எல்ஸ்ங்கும் போது இட் வில் மோட்டிவேட் எவ்ரிபடி, இட் வில் மேக் எவ்ரிபடி டு கம் அவுட் டு ஸ்பாட்லைட், டூ எனி திங். அதுக்காக இந்த இடத்துல நீங்கள் பேசி இது ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம் ப்ரோ. இந்த இடத்துல இந்த சேரில் உட்காந்து பேசுறது இதுல என்ன சொல்றது, என்ன இப்போ என்ன நான் சொல்லணும் எனக்கு புரியல. இல்ல மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி கேட்டாங்க. இல்ல மெடிக்கல் கண்டிஷன் எனக்கு சின்ன இது விட்லிகோன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி டிசீஸ் மாதிரிலாம் பெருசா அந்த மாதிரிலாம் கிடையாது. மெலனின் நம்மளுக்கு வந்துட்டு உள்ள கம்மியாகும்போது நம்மள இந்த ஒயிட் பேச்சஸ் வருது, விட்டமின் டெஃபிஷியன்சினால வரும். நிறைய பேருக்கு ஹேர் வந்துட்டு ஒயிட் ஆகும், பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே ஒன்று தான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இதில் வருது. சத்து குறைவுன்னா அதில் ஒவ்வொன்றும் பாதிக்கப்படும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். அது சத்து எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் தான். பட் அது விட்லிகோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்யூரபிள் வந்துட்டு கம்மி தான். நான் அதை வந்துட்டு நானும் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தது தான். அது ஒரு கட்டத்தில் க்யூர் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஓகே நம்ம எதுக்கு இது எடுத்து செலவு பண்ணிட்டு
எதுக்கு ரொம்ப செலவு பண்ணிட்டேன் அதுக்கு இதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இது பெருசாலாம் நான் அப்படியே மோட்டிவேட் பண்ணுற லெவலுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிற லெவலுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு செக்மெண்ட் மட்டும் ஹிம் ஆர் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களா அவங்களா, ஹிம் ஆர் ஹர் இந்த செக்மெண்ட். அதுக்கு உங்களுக்காக ஒரு கார்டு கொடுப்பாங்க. நான் கேட்குற கேள்விக்கு ஹிம்மா ஹரா அப்படின்னு கார்டு காட்டினா போதும். ஃபர்ஸ்ட், யார் ஷூட்டிங்க்கு லேட்டாக வருவா? அவங்க சொல்லிட்டாங்க அங்கே பார்க்காதீங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் தான். அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன் லேட் ஆகுது ப்ரோ? பேசிக்காக அவங்க பொண்ணுங்க தான் லேட்டாக வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் நமக்கு என்ன பாய்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்தில் லேட் பண்ணிடுவோம் ப்ரோ. எந்திரிக்கிறது லேட் பண்ணிடுவேன், இல்லை சாப்பிட்றதுல கிளம்புறதுல வரும்போது டிராஃபிக்கில் ஏதாவது லேட் ஆகும். டெய்லி ரீசன் சொல்லிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், சிங்கானூரில் ஷூட்னா உங்கள் வீடு எங்கே இருக்குது? ரொம்ப ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, அங்கேருந்து வரதுக்கு நம்ம ஆஃபீஸ் லேட் ஆகும். இன்னும் லேட்டாக தாங்க செய்யும். அவ்வளோ தூரத்துலேருந்து வர சீக்கிரம் கிளம்புவாங்க. 2 hours முன்னாடி கிளம்பணும்ல. இப்போ அந்த டைம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த டைமுக்கு வரணும். ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அவங்க ரொம்ப பாதிச்சிருக்குது, ரொம்ப பாதிச்சிருக்கு. ஷூட்டே கெட்டு போகிற லெவலுக்கு பாதிச்சிரும். ஓகே, அடுத்தது யார் நிறைய டேக்ஸ் எடுப்பாங்க? இதுக்கு வந்துட்டு இது யார் சொல்லி என்கிட்ட கேள்விக்கு மட்டும் இது நான் வந்துட்டு ஓகே இதை எக்ஸ்பிளைன் பண்ணது தெரியும். ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் யார் அதிக டேக்ஸ் எடுப்பாங்க? ரியலி அவங்க காட்டினது ஹிம், உங்களை சொல்கிறாங்க, நீ அவங்க சொல்லு. சரி, அவங்கள்ட்ட இருந்தே கேட்போம். சரி, அவங்கள நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அவங்க நீங்கள் கேமராமேன் கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க இவங்க தான் அதிக டேக்ஸ். அது வந்து பர்ஃபெக்டாக இன்னும் வரணுங்கிற. ஆனால் முன்னாடி கிளிப்பே நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களால தான் டேக்ஸ் அதிகமாக இருக்கும். என்ன ஏன் டேக்ஸ் அதிகம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கும் நான் வந்துட்டு தெரியும் ப்ரோ. நான் 2-3 டேக்ஸ் வந்து அவங்க நல்லா பண்ணாததுன்னு சொன்னேன். பட் மோஸ்ட் நான் தான் வாங்குவேன். அப்புறம் ஏன் வந்துட்டு சும்மா ஒரு ஏதோ கேட்குறாங்க. அடுத்தது யார் ரொம்ப ஃபுடி ஆன் ஷூட்டிங் ஸ்பாட்? ஐயோ, இதுக்கு இப்படி இப்படி நீங்க சொல்லுங்க. 2 பேருமே ஒரே டைம்ல காட்டினா ஆக்சுவலி நீங்க 2 பேருமே தான். என்ன கேட்பாங்க அப்படி திடீர்னு? எங்க ஷூட்டிங் போனாலும் திடீர்னு ரேஸ் கோர்ஸ்ல போய் டென்மார்க்ல ஷவர்மா வாங்கி கொடுப்பாங்க. இல்ல அவங்க எப்பவுமே கிரேவிங் சாப்பிடணும்னு சொல்றாங்க. சாப்பிடலாம், அங்க போலாம் இங்க போலாம்னு இருப்பாங்க. நான் போனா சாப்பிடுவாங்க நல்லா, நான் சாப்பிட கேட்க மாட்டேன். சாப்பிடலாமா அப்படிலாம் கேட்க மாட்டேன். மோஸ்ட்டாக அவங்களே பிளான் பண்ணிடுவாங்க. ஆனால் அடிக்கடி சாப்பிடுவாங்க. அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போச்சு. நான் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். எப்படி இப்போ கேட்க போறா அப்படின்னு அவங்களுக்கு வரும்போதே வாங்கிட்டு வந்துருவீங்களா 2 பிரியாணி? ட்ராவல் பண்ணும்போது இப்போ ஷூட்டுக்கு போகும்போதே நியர்பை இந்த ஷாப்ஸ் இருந்தாலும் வாங்கி சாப்பிடுவோம். ஸ்பாட்டில் கேட்குது. ஸ்பாட்டில் திடீர்னு டேக் போயிட்டு இருக்கும்போது எனக்கு பசிக்குது, காரப்பொரி சாப்பிடணும், கிளியில் திருச்சா சொல்கிற மாதிரி. இல்லை, முன்னாடியே ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடும். அது நான் சொல்லுவேன், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவேன். சாப்பிடுவோம், முடிச்சுட்டு நல்லா சாப்பிடுவோம். அதில் தெளிவாக இருக்காரு அது. அடுத்தது யார் நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாங்க ஆன் ஸ்பாட்டில்? சொல்கிறேன், நிறைய இன்புட்ஸ் 2 பேரும் ஒரே டைம். எனக்கு தெரியல, ஏன்னா நான் இது எதுவும் எப்படி சொல்றேன்னு தெரியல. ஏன்னா எப்படின்னா மாறி மாறி ரொம்ப. ஓகே, அப்போ கார்டை சென்டரில் வச்சுருங்க. யாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் பண்ணுற ரீல்ஸில்? யாருக்கு அதிகமான ஃபேன்ஸ்? அவர் சொல்லிட்டாரு. இல்லை, எனக்கு இதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதா நல்லா இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா நம்ம இதுதான் இவருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் ஃபேனுங்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு அழகா இருக்கீங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேனா நான் வந்துட்டு பார்க்க மாட்டேன். அவங்க ஸ்கில்ல வந்துட்டு நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, எக்ஸ்பிரஷன் நல்லா பண்றீங்க. இப்போ எனிஹவ் நம்ம கேர்ள் இருக்கும்போது கண்டிப்பா கேர்ளை தான் பார்ப்பாங்க. அது வந்துட்டு நாட் காமன். ஆனா எங்க வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எங்களுக்கு வரும். இவங்க மேக்ஸிமம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பையனா இருக்கும்போது ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா பையனை பார்ப்பாங்களா பொண்ணை பார்ப்பாங்களா? பொண்ணு தான் பார்த்துதான் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் இவங்களுக்கு இதுல அதிகமான கமெண்ட்ஸ் வரும்போது அது கண்டிப்பா உண்மையா தானே இருக்கும். ஒரு பையனே இவங்களை வந்துட்டு சூப்பரா பண்றீங்க ப்ரோ, ஆனே பொறாமைப்படும் அந்த மாதிரி அவங்க. ஸோ நான் அதைத்தான் ஃபேனா பாக்குறேன். ஸோ அதில் பார்க்கும்போது அழகா இருக்கீங்கன்னு சொல்றதை விட இந்த மாதிரி நீங்க இவ்வளோ சூப்பர் டேலண்டா இருக்கீங்கன்னு சொல்ற ஃபேன்ஸ் தான் நான். ரொம்ப கம்மியாக தான் வரும். நிறையன்னு கேட்டனால அவர் உங்களை சொல்லியிருக்காரு. நிறைய ஒரு 1000 கமெண்ட்ஸ்ல ஒரு 700 300 இவங்களுக்கு வந்தாலும் அது பெரிய விஷயம் தானே. 300 வருதுன்னா பெரிய விஷயம். பட் என்ன சொல்ல வரேன்னா அதிகமா அப்படின்னு கேள்வியில இருந்தாலும் அவர் உங்களுக்கு சொன்னாரு. அப்படி புரிஞ்சுட்டாங்க வாசு. அது புரிஞ்சிச்சு. பட் நான் பாக்குற விதத்தை சொல்றேன். எனக்கு அதுதான். யாரு நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணதே இல்லையே. யூஸ் பண்ணதில்ல. நீங்க அதை சொல்லாதீங்க, யூஸ் பண்ணதே இல்லைட்டு. சத்தியமா நம்ப மாட்டேன். யார் அதிகமாக நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதில்லை? நாங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டோம்.
ஜென்ரலாக ஜென்ரலாக யூஸ் பண்ணவே மாட்டேன். என்ன திட்டுவீங்க அதிகபட்சம் கோவம்? ஹேருன்னு திட்டுவோம், அவ்வளோதான். அது வந்து தமிழில் திட்டுவோம், அவ்வளோதான். பண்ணி அப்படின்னு திட்டுறதே ஆக்ரோஷமான வார்த்தை உங்களை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா அப்போ நிறைய திட்டுவோம். ஜென்ரலாக கேட்குறேன். அப்படின்னா நிறைய திட்டல்ஸ் இருக்கு. மற்றபடி ரொம்ப கெட்ட வார்த்தை அந்த மாதிரிலாம் பெருசாலாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன வார்த்தைன்னு கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் சிலது என்னென்ன சொல்லுவோன்னு. யார் நிறையா கோவப்படுவாங்க? ஐயோ, கண்டிப்பா சென்டர் தான். 2 பேருமே கோவப்படுவோம். 2 பேருமே சேம் தாட் தான், சேம் மைண்ட் செட் தான் இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதே விஷயத்தை இவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. 2மே ஒரே விஷயம் தான். நான் இப்படி பண்ணு சொல்லுவாங்க, அவன் அப்படி பண்ணு அப்படிம்பாங்க. அது ஃபைனலாக பண்ணி எது பண்ணுறதுன்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுவோம். நீங்கள் ஆடை அவுத்துடும்பீங்க, அவங்க அவுத்துடுங்கிற ஆடை அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும். அதேதான். ஆனால் என்ன இதில் விஷயம்னா, அவங்க சொல்கிறது நடந்துச்சா இல்லையா, அதுதான் மேட்ரு. ஆனால் அதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க முன்னாடியே. நீங்கள் சொன்னதே தான் வேறு வருஷனில் சொல்லுவாங்க, அது நடந்துருக்கும். ஆனால் அதுதான் ஓகே சொல்லணும். ஆனால் நானும் சண்டை போடுவேன். 2 பேரும் சண்டை போட்டு மோஸ்ட்டாக அவங்க எனக்கு விட்டு கொடுத்துருவாங்க. அப்படிதான் இருக்கும். அடுத்தது, யார் பெஸ்ட் டான்ஸர்? இது மாற்றி மாற்றி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு இல்ல தெரியும். இதை நீங்க வந்துட்டு உண்மைதான் சொல்லுங்க. இதுல வந்து ஒரு தன்னடக்கம் இருக்கும், நம்மளே சொல்லிக்க முடியாது இல்ல அப்படின்னு. இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், அதனால இதுல நீங்க போய் சொல்ல முடியாது. ஓகே, எனக்கு கம்பேர் உங்களோட கம்பேரிட்டிவ்லி who is the best dancer according to you? உங்க 2 பேர்ல அவ்வளோ காடுவோம் ப்ரோ. அப்ப காட்டிடுங்க. காட்டணுமா? அண்ட் உங்களுக்கு இவரோட டான்ஸ்ல ரொம்ப பிடிச்ச விஷயம், திஸ் திங் ஐ லைக் தி மோஸ்ட், அது ஒரு அவர் எடுக்கிற ஸ்டாமினாவாக இருக்கலாம், ரியாக்ஷன்ஸாக இருக்கலாம். அதான் அந்த ஸ்பாட்ல தானே போய் பண்றாரு. நான் வந்துட்டு அப்படியே நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஸ்டெப். இந்த மேட்சோ சாங் இருக்கு பார்த்தீங்களா, நிஜமா சொல்றேன், அதுக்கு வந்துட்டு அந்த 5 நிமிஷத்துல அந்த பர்ஃபெக்டா போடுவாரான்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நான் இதுவா சொல்ல, விஜய் ஆடுறதை விட பர்ஃபெக்டா இருந்துச்சு அந்த இதுல. எனக்கு சீரியஸ் அந்த ஏன் சொல்றேன்னா, அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் கண்டிப்பா நான் சொல்லிட்டே தான் இருப்பேன், உங்களுக்கே தெரியும். நான் சொல்லிட்டே இருப்பேன் அந்த சாங்க்கு மட்டும். ஏன்னா அவரே ஒரு மாதிரி லூஸா போடுவாரு, இவர் அதை வந்துட்டு பர்ஃபெக்டா ஒண்ணு முடிப்பாரா. அதனால எனக்கு அந்த பர்ஃபெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. கமெண்ட்ஸ்ல யார் திட்டிடாதீங்க. இல்ல, நான் இதை கட் பண்ணிடுவோமே. விஜயோட ஃபேன் நானு. அதுல அந்த வீடியோ கம்பேர் பண்ணும்போதே நான் சொன்னேன், பாருங்க அவங்களே லைட்டா தான் பண்றாங்க, நீங்க அதை நல்லா செம்மையா பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்ஷன் பிடிக்கும் அவங்களோடது. எக்ஸ்பிரஷன்லாம் நார்மலாவே அவர் பின்னிடுவாரு. உங்களுக்கு வர கமெண்ட்ஸே அதானங்க வருது. அவங்க சொல்லும்போது நீங்க அவங்களோட இதை பத்தி சொல்லுங்க. டான்ஸ் வாட் யூ லைக் தி மோஸ்ட் இன் ஹர்? அவங்க க்யூட்டாக பண்ணுவாங்க, நிறைய ரியாக்ஷன்ஸ் க்யூட்டாக பண்ணுவாங்க. டான்ஸ் வைஸே அவங்க ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுவாங்க. இவங்க ஒரு ஸ்டைல் ஆடுவாங்க, அந்த ஹீரோயின்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஆனால் இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வீடியோவை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். காஸ்டியூம்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகும், எந்த காஸ்டியூம் கூட நல்லா மேட்ச் ஆகும். ஹீரோயின்ஸோட காஸ்டியூம் எது போட்டாலும் கரெக்டாக இருக்கும். நிறைய பொண்ணுக்கு செட் ஆகாது, பாடி அது செட் ஆகாமல் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் செட் ஆகாமல் இருக்கும். இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோவாக பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் பார்க்குறது. அவ்வளோதான், தேங்க்யூ. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்களா அடுத்து இந்த சாங் கிரியேட் பண்ண போகிறேன், எத்தனை சாங் கிரியேட் பண்ணணும் சரியா? அண்ட் அடுத்து நீங்கள் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஜேர்னி அண்ட் வெப் சீரிஸ் ஜேர்னி ஆஸ் வெல். எண்ட் ஆஃப் த டே யூ நீட் டு எண்ட் அப் இன் சினிமான்றது உங்களோட ஆசை போது உங்களுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் நீங்கள் எது பண்ணாலுமே மீன்ஸ் லாட். அண்ட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபார் யுவர் டைம். Thank you so much. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.